வலைக்ஸ்லாம் பாய், வாங்க பாய் போகலாம். வாங்கடா எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். நம்ம நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குற ஃப்ரீ ஃபயர் ஆடலாடுறீங்க. கேம் தானே பாய், இதில் என்ன இருக்கு? அது சரி, எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க? ஸ்கூல் இல்லாட்டி பொழுதுனைக்கு விளையாடுவோம். இதனால என்ன பயன் உங்களுக்கு? பாய் சொன்னதை கேட்டீங்களாடா? எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள்? அல்லாவுக்கு அஞ்ச வேணாமா? ஜனவரி 1 வரட்டும், கேமே தர மாட்டோம். மரணம் எப்போ வேணா வரலாம், அதை இப்போயே விட்டுடலாம்ல. நீங்கள் சொல்கிறது சரிதான் பாய். எங்கே போய் போறீங்க? தொழுக போகிறோம். சரி வாங்கடா, நம்மளும் தொழுக போகலாம். பாய், நாங்களாவது பரவாயில்ல, கேம் விளாண்டு நேரத்தை தான் வீணடிக்கிறோம். ஆனால் இவங்க போதைப் பொருளை பயன்படுத்தி உடம்பையில வீணாக்குறாங்க. என்ன பாய், ஏதோ பாக்கெண்ணி பேசிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், போதை தரும் ஒவ்வொரு பொருளும் ஹராம். இந்த போதைப் பொருள் தடுத்ததும் அல்லாதான். உங்க அம்மா அப்பா மேடது போடுவீங்களா? அல்லாஹ் தெரியாம ஒரு இலை கொடி உழுவாது. அல்லாஹ் பார்வையில் தப்பிக்க முடியாது பாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிரந்தரமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். நீங்க சொல்றது சரிதான் பாய். இப்ப நாங்க இந்த போதைப் பொருளை தூக்கி போடுறோம். சரி வாங்க எல்லாம் தொழுவ போலாம். ஆமா, நான் ப்ரோ பாத்திரமா ஆச்சு பிஸியா? ஆமாம் ப்ரோ, தலைவர் படம் வருது, கட் அவுட் அடிக்கணும், மாலை வாங்கணும், வெடி வாங்கணும், தலைவர் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும். என்னது தலைவரா? அவருடைய சம்பாத்தியத்துக்காக படத்தில் நடிக்கிறாரு. என்ன பாய், எங்கள் தலைவர்னா சும்மாவா? படத்தில் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு, கெட்டவங்களை அடிக்கிறாரு. படத்தில் எவ்வளோ மாஸ்க் காட்டாரு தெரியுமா? அதுதான் எங்கள் தலைவர். அதே படத்தில் தான் அவங்க தலைவர் சிகரெட் அடிக்கிறாரு, போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாரு, மது வருந்துறாரு. இவர் தான் அவங்க தலைவரா? உங்க தலைவருக்காண்டி இவ்வளோ காசு செலவு பண்ணீங்களே, காசு எங்கேருந்து வருது? எங்கள் அப்பா தான் காசு தரான். நானாச்சும் பரவாயில்ல, ஆனால் இவன் அவங்க அப்பாக்கே தெரியாமல் அவங்க பாக்கெட்லேருந்து அடிச்சுட்டு வரான். அதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு? இதனால உங்களுக்கு என்ன பயன்? இதனால உங்கள் குடும்பத்துக்கு என்ன பயன்? ஒன்றும் இல்லை. தலைவர்னா யார் தெரியுமா? தலைவர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? தலைவர்னா மக்கள் மத்தியில் உள்ள அறியாமையை போக்கணும், தீமையை தடுக்கணும். அல்லாஹ் தனது திருக்குறளிலே சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லஹும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம்தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நல்ல வேலை பாய், இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இத்தனை நாளாக ரீல் ஹீரோ பின்னாடி சுற்றிருந்தோம், இப்போ தான் ரியல் ஹீரோனா யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற சரிதான் பாய், இந்த வீணானதை இப்பயே விட்டுறான். சரி வாங்க எல்லாம் தொழுவ போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய மாசா மாணவர்கள் நடத்திய உரையாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? தொழுகை மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் வெட்கக்கேடான விஷயங்களிலும் பாதுகாக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். நம்முடைய பெற்றோர்கள் குறைகள் சொல்லுகிறார்கள். என்ன குறை சொல்லுவாங்க? என்னுடைய மகன் பொழுதனைக்கும் கேம் விளையாடுறான், என்னுடைய மகனிடத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாடு இருக்கிறது, என்னுடைய மகன் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்பாக அவனுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறான், குடும்பங்களை பார்க்காமல், தன்னுடைய வீட்டை பார்க்காமல், தன்னுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவைப்படும் என்பதையெல்லாம் சிந்திக்காமல் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறானே என்று பலவாரியாக வருத்தப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அதற்கு தீர்வுதான் என்ன என்று
கையிலே வெண்ணெயை வைத்துக்கொண்டு திரியக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் அழகாக எத்தனையோ சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. சஹாபாக்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மறுமை நோக்கிய ஒரு கூட்டமாக மாற்றி காட்டினார்கள் என்பதை கண்கூடாக நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கிற இந்த இளைஞர் சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை கண்கூடாக பார்த்திருக்கிற பொழுது மார்க்கத்தின் மீதாக, மார்க்க கல்வியின் மீதாக இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டை இன்றைய பெற்றோர்கள் குறைந்து இருப்பதுதான், அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் குறைத்திருப்பதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இளைய சமுதாயம் மார்க்க சிந்தனைகளை தாண்டி எதற்காக வாழ வேண்டுமோ அதை தாண்டி தேவையில்லாத வீணாக தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய விதங்களில் தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரே வழியாக மார்க்கம் தான் இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய இளைய சமுதாயத்தை நீங்கள் எப்படியெல்லாம் சீரும் செம்மையுமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த சமுதாயத்தை நீங்கள் செம்மையாக நீங்கள் நினைக்கிறவாறு வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இஸ்லாத்தின் பால் செலுத்த வேண்டும். அதுதான் ஒரே வழி. அதைத்தான் நம்முடைய மதரசா மாணவர்கள் இந்த உரையாடல் மூலமாக உங்களுக்கு தெரிவித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.